பார்ப்பதற்கு முந்திரி பழம் போல் இருக்கும் இவர்தான் ஆப்பிள். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? உண்மையாலுமே இது ஒரு ஆப்பிள் வகையை சேர்ந்தது தான். இதோட பேரு வாட்டர் ஆப்பிள். இந்த வாட்டர் ஆப்பிளோட முக்கியமான 3 நல்ல விஷயங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்வீட் சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்கு, சுகர் கிரேவிங்ஸா இருக்கு அப்படிங்கிறவங்க பிஸ்கட் வாங்கி சாப்பிடாம, கேக் வாங்கி சாப்பிடாம இந்த வாட்டர் ஆப்பிள் வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா இது நல்லா இனிப்பா இருக்கும். கிளைசிமிக் லோட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு பழத்தோட கிளைசிமிக் லோட் 2 அல்லது 3 தான். ஸோ டயபெட்டிஸ் உள்ளவங்க தாராளமாக 2 பழம் 3 பழம் சாலிடாக சாப்பிடலாம். சுகர் ஸ்பைக் ஆகும் அப்படிங்கிற கவலைப்பட வேண்டியதில்லை. இதில் தண்ணி சத்து நிறையா இருக்கிறதுனால ஹைட்ரேஷனுக்கு ரொம்ப உதவி செய்யுது. பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னு டயர்டாக வராங்களா, 2-3 வாட்டர் ஆப்பிள் கொடுத்து சாப்பிட சொன்னீங்கன்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. வைட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால முகப்பொலிவை பராமரிக்கணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராகவே இதை சாப்பிட்லாம். இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிஃபினால்ஸும் ஃப்ளேவனாய்ட்ஸும் இருக்கிறதுனால இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதே டயபெட்டிஸ் உள்ளவங்க மட்டும் இல்லை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க, ரத்த கொதிப்பு உள்ளவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. நம்ம இந்த பிங்க் மோமோவை இந்த வாட்டர் ஆப்பிள் ஒன்று இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. நல்ல ஜூஸியாக இது பாருங்க, அப்படியே தண்ணி தாங்க முக்கால்வாசி. தண்ணி பழத்துக்கே சவால் விடுற மாதிரி இந்த வாட்டர் ஆப்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்வீட் சாப்பிட்ணும் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்க நண்பனுக்கு இதை அனுப்பிச்சி விடுங்க.